இந்த வண்டியை முன்னாடி எடுங்க தம்பி, கருப்பு வண்டி முன்னாடி எடுங்க, இந்த கருப்பு வண்டி முன்னாடி எடுங்க. மத்த நிறுத்துமா மேல இங்க நிறுத்துட்டா அந்த வண்டி இருக்கும். நேரம் இல்லைங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுங்க. நேரம் இல்ல வண்டி விடுங்க. இது திருப்பி எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்காக இல்லைங்க. தயவு செய்து தலைவர் வாகனத்தில் முன்னிருக்கின்ற தோழர்கள் வழிவிடுங்க, மறிக்காதீங்க. மணி 9:15, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. இந்த அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம பிரச்சாரத்தை முடிச்சாகணும். இல்லைன்னா நீங்க 10 மணிக்கு மேல கடந்தாக்கா வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும். இவ்வளவு இடர்பாடுகிட்டு நம்ம தலைவர் இங்க வந்திருக்காங்க. குறைந்தபட்சம் மக்களையாவது நம்ம தலைவர் சந்திக்கணும். முன்னால் இருக்கின்ற எது சொன்னாலும் தம்பிகளுக்கு இப்ப புரியாது. அவனுக்கு தேவை செல்ஃபி போட்டோ. இது குருசியல் டைம், தேர்தல் டைம்ங்கிறதுலாம் தெரியாது. வழிமுடியா ஆனா நீங்க முன்னாடி பாயிண்ட் காமிச்சாதான் நாங்க பின்னாடி வருவோம். வழி விடுங்கப்பா, அந்த வழி விடுங்க, தலைவர் வண்டிக்கு வழி விடுங்க. வண்டி எடுங்க, வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. வண்டி எடுங்க, முன்னாடி எடுங்க. டூ வீலர் முன்னாடி எடுங்க. நீங்க போன நம்ம வண்டி போகும், நீங்க நடக்க அப்படியே வண்டி போகும். எனக்கு 2 பேரும் பிடிச்சி வாங்கியா, அப்புறம் ஏற மாட்டான். வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திண்டிவனம் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய போராளி, சமூக நீதி போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்வை முழுமையை ஏற்படுத்திக் கொண்ட எழுச்சி தமிழனுடைய நம்பிக்கைக்குரிய தம்பி அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வாழை சின்னத்தில் வாக்களிங்கள் என்று கேட்ட வண்ணமாய் எழுச்சி தமிழர் நம்ம எல்லாம் தலைவராய் தலைநிமுறை செய்த மகத்தான போராளி அண்ணன் திருமா வருகிறார். வாழை சின்னத்தில் வாக்கு கேட்டு வாக்காளர் சொந்தங்களே, இந்த 2 வீலர் போறீங்களா, தயவு செஞ்சு இது தேர்தல் நேரம், சட்டம் இல்லாம போங்க. 2 வீலர் தான் முன்னாடி போங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம். ஆனா நீங்க இந்த முன்னாடி போங்க, பானை வச்சுக்கிறீங்க, முன்னாடி போங்க. இந்த பிரச்சார வண்டி எடுத்துருவேன், லைவ் போற வண்டி இது. வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களுக்காகவும் போராடி வருகிற களத்தில் இன்று போராடி வருகிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களை ஆதரித்து உழைக்கும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், அடக்கப்பட்ட மக்களின் ஆவேச குரல், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல், ஏழை எளிய மக்களுடைய எழுச்சி நாயகன், அடித்தட்டு மக்களுடைய அரசியல் பாதுகாவலர்,
அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து அமைப்பாக இந்த கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் தலைவருடைய நம்பிக்கையாக செயல்பட்டதால் இன்றைக்கு திண்டிவனம் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களுக்காகவும் தன் வாழ்வை அர்ப்பணித்த எழுச்சி தமிழனுடைய தம்பி அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய தம்பி வன்னியரசு அவர்கள் இதோ திண்டிவனம் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். நமது சின்னம் பானை பானை பானை. கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் வருவால் கொடியேற்றுவோம். அடிக்கப்பட்ட நிலை மாற வேண்டுமானால் அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும் என்று சொன்னார். விளக்கத்தை முன்னிறுத்தி எழுச்சி தமிழுடைய தம்பிக்காக இதோ அந்த பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சொந்தங்களே, பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு, விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கப்படுவார்கள் என்று. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அண்ணன் வன்னியரசுக்காக பானை சின்னத்தில் வாக்கு கட்டி எழுச்சி தமிழர் அவர்கள் உங்கள் மத்தியில வந்து கொண்டிருக்கிறார். கருத்தியல் போராளி, போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த போராளி, தமிழ் தேசிய போராளி, புரட்சியாளர் அம்பேத்கருடைய மாணவன், தந்தை பெரியாருடைய பேரன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தத்துவங்களை உள்வாங்கிய அந்த கருத்தியல் போராளி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இடங்கள் இரண்டுக்கு போங்க. கடவுள் இருந்தா வாக்காளர் பெருமை மக்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளுக்கு உங்கள் வீதி வழியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், தமிழ் மக்களின் ஒற்றை நம்பிக்கை, எழுச்சி தமிழர் அண்ணன் பொருளாளர்கள்
தானே வெல்லும், அதை காலம் சொல்லும். நீங்க வழி விட்டாதான் மக்களை போய் சந்திச்சு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அண்ணன் பேசுவாரு. எழுச்சித்தமிழ் துறையில் நடிப்பவர் அல்ல, தரையில் போராடுபவர். எழுச்சித்தமிழர் துறையில் நடிப்பவர் அல்ல, தரையில் போராடுபவர். அவர் தம்பிதான் வன்னியரசு. இடங்கள்லாம் போக முடியாதுங்க, பாயிண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. நேரா பொதுமக்கள் தான். ஏதாவது மக்களை பார்த்து பேசணுமா வேணாமா? மக்களை பார்த்து பேசணுமா வேணாமா? அங்க 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 அடித்தட்டு மக்களின் நிலைமாற வேண்டுமானால் அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும் என்று முழக்கத்தை எழுதிய முத்தமிழ் வித்தகர் எழுச்சி தமிழர் கருத்தியல் பெட்டகம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சி, தந்தை பெரியாரின் பார்ப்பு, அயோத்திதாச பண்டிதரினுடைய கருத்தியல், டாக்டர் மார்க்சினுடைய தத்துவ இயங்கியல், அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம், எதிரிகளை கொண்டாடுவதிலும் எதிர்வாதம் செய்வதிலும் படைத்த வன்னியர் எப்படி போகணும்? நீங்க முப்பதுங்க நாங்க வரும் லைவ் வண்டியா? என்ன ஆளாளுக்கு வண்டி எடு வண்டி பிரிட்ஜு கீழே ரைட் அப்பா. இது லைவ் வண்டி, லைவ் வண்டி. அந்த உறவுகளே, திண்டிவனம் அது வனம், திண்டிவனம் இயற்கை சூழல் நிறைந்த வனம். திண்டிவனம் ஆயுதங்களின் முத்துக்கள் எப்படி கொட்டி கிடக்குமோ அதே போன்று சிறுத்தைகள் வளர்ந்திருக்கிற இடம். திண்டிவனம் போராளிகள் நிறைந்த ஒரு பகுதி. திண்டிவனம் சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்க்கும் ஆற்றல் மிக்க பகுதி. வண்டி கழுவி விடுங்க. எப்படி வண்டியா? நீங்க ஒரு டூ வீலர்ல போ, நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். இன விடுதலைக்கும் தமிழ் தேசிய விடுதலைக்கும் போராடிய
போராளிகளில் ஒருவர் தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள். டூ வீலர் தான் முன்னாடி போங்க. நீங்க டூ வீலர் முன்னாடி போனாதான் லைவ் வண்டிக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், எழுச்சி தமிழின் சின்னம், நம்பிக்கையின் சின்னம், உங்களின் சின்னம், நமது சின்னம், போராளியின் சின்னம், போராட்ட குளத்தின் சின்னம். எரிபடும் சேரிகளில், இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி அண்ணன் வன்னியரசு அவர்கள். சேரனுக்கு வந்து அது கடற்கல் உள்ள போனா பிடிக்க முடியாது, அந்த பாயிண்ட முடிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் பானைக்கு நின்று வாக்கு கேட்டு முன்னாடி போங்க. இந்த காரை முன்னாடி எடுக்க சொல்லுங்க. 38 கார், கருப்பு கலர் கார் முன்னாடி போங்க. விதைக்கிறவன் புறப்பட்டு விட்டான் இந்த வேத வசனத்தில் உள்ள வார்த்தை போல இதோ விதைத்தவர் வந்து கொண்டிருக்கிறார், விதைத்தவர் வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழ் திருமாவளவன் முதல் நட்டுங்க, முதல் நட்டு அங்க போய் சொல்லுங்க, அங்க போய் சொல்லுங்க, அங்க போய் சொல்ல முன்னாடி இந்த பல்ல திரும்புங்க. பாறையில் விழுந்தவதை முளைக்காது, முச்செடிகளுக்குள் விழுந்தவதை முளைக்காது, தடுப்பு நிலத்தில் விழுந்தவதை 100 1000 முளைக்கும். அதே போன்ற கிடங்களும் அப்படித்தான். அண்ணன் அண்ணன் மாலை சின்னத்திற்கு மாற்றி வைத்து அண்ணன் எழுச்சி தமிழர்கள் வந்து வருகிறார். உங்களை நாடி உங்கள் உள்ளங்கள் எப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் எங்கள் வன்னியரசு அவர்களுக்கு வாக்குகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார். மாலை சின்னத்திலே வாக்குகளுக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை மாலை சின்னத்திலே விட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மக்களை சந்திக்கவே விட மாட்டேங்க. இப்படி பண்றதுனால கல்வி இதுக்குள்ள வந்ததே இல்லையா, உங்களை பார்த்ததே இல்லையா? வேட்பாளர் வேகமா போங்க, வேகமா போங்க, வேகமா போங்க. காங்கிரஸ் பேரவைத்தின் ஆதரவுக்கு வெற்றி வேட்பாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே வாக்குறுதிகளை வைத்திருக்கிறார். குடங்களை ஒரு ஓட்டு கூட வெளியில போகக்கூடாது. எல்லாம் பாடத்தை குடங்கள்ல இருந்து ஒரு ஓட்டு கூட வேற எவனுக்கும் போகக்கூடாது. தலைவர் விதைத்த விதை
விளங்கி நிற்கிற நெற்கதிர்கள் இதை நாம் மட்டுமே அறுவடை செய்ய வேண்டும். பானையில் நம்மெல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க. அண்ணன் பின்னாடி வராதுங்க. முன்னாடி போங்க, இந்த டூ வீலர் முன்னாடி போங்க. டைம் இல்லைண்ணா. நம்ம எல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க. புனித வெள்ளியில மறித்தார், ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் கிடங்கள்ல வந்திருக்காரு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் தமிழர் வருகிறார். கொஞ்சம் சூழ்நிலை போயாப்பா, எல்லாரும் நீங்க லைஃப் போட்டு வானத்து நட்சத்திரங்களையும் எண்ண முடியாது, கடற்கரை மணவலையும் எண்ண முடியாது. அதே போன்றுதான் கிடங்கில் இருக்கிற மக்களையும் எண்ண முடியாது. விசுவாசத்தினால் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்ன இயேசுநாதரின் வார்த்தை எப்படி ஜீவியத்தில் உண்மையானதோ அதே கிடங்கள்ல இருக்கிற மக்கள் ஒரு ஓட்டு கூட வெளியில போட மாட்டீங்க. அந்த நம்பிக்கை உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எப்படி வலிமையானதோ, மரித்தாலும் நான் மீண்டும் எழுவேன் என்று சொன்ன இயேசுநாதர் எப்படி இன்றும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே போன்ற ஒரு வாழ்க்கையை அவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பானையில மட்டும்தான் போடுவாங்க இந்த ஊர் மக்கள். யாரையும் ஏத்தாதீங்கண்ணா, யாரும் யாரக்கூடாது சொல்லுங்க. ஏய் இறங்கி நடந்துவாங்கடா, ஜாகிரா எல்லாம் நடந்துவாங்க. தலைவர் கூட நடந்துவாங்கயா, எல்லாம் தலைவர் கூட நடந்துவாங்கடானாக்கா இதை பிடிச்சே. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்னேன். எல்லாமே திருத்தம். நீதான் நம்பிக்கையான திருத்த. என்ன சொல்லுமா விடுதலை திருத்தம் சொல்றத விட்டுட்டு நீனும் அதை எதுவும் சொல்ற. விடுதலை திருத்த கட்சியை சார்ந்த இளம் திருத்தர்கள் தம்பிமார்கள் தலைவருக்கு சால்வை அணிவிக்கிறார். அவ்வளவுதான். திருத்தம் சொல்றதுனால பெருமை இருக்கு. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எப்படி எடுங்க பட்டாசம் எடுங்க. அங்க இருக்கிற மக்களை பார்க்கணுங்க போய். இப்பெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க. போட 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 வைக்கல போ. ஆமாப்பா வேலிகளை தாவீதை கொண்டு வீழ்த்தினார் ஆண்டவர். திண்டிவனம் தொகுதியை வன்னியரசு அண்ணனை நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறார். எப்படி வேலியாட்ட தாவீதை கொண்டு எப்படி வீழ்த்தினாரோ ஏசப்பா, அதே போல அந்த வன்னியரசு அவர்களை வைத்து திண்டிவனம் தொகுதியை வெல்லப் போகிறார். பானை சின்னத்தில் திருத்தைகளின் நிரந்தர சின்னம் பானை.
நிர்வாகி நிரம்ப முடிவு பண்ணோம். மக்களை பாருங்க, இதை நான் பார்த்துக்கிட்டு அவங்க தானே சொல்லணும். வீம்புக்கு கூட்டு வர்றவங்க போய் என்ன சொல்ல போறேன்? முன்னாடி போ, முன்னாடி போ. அவன் இறங்க சொல்லி ஐயா ஒண்ணுமே தெரியல. அவன் சொல்லி எடுத்துறான். ஐயா வெடியெல்லாம் வைக்காதீங்க ஐயா. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான நிறைய இடம் வாய்ப்பு உண்டு. சீக்கிரம் போனாலும் காத்திருக்கிற மக்களோட பகுதி பார்க்கணும்ல தலைவர். இந்தியாவில் நம்ம தான் ஜெயிக்கிறோம். நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கோலியாத் என்கிற அசுரனை தாவீது வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் வண்டியார் செயல்களுக்காக பாலச்சின்னத்தில் வாக்களித்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 5 பாயிண்ட் போன பொறுமையா போக முடியாது. பானை 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 மக்களின் சின்னம் பானை. பாலச்சின்னத்தில் வாக்களித்து வந்து கொண்டிருக்கிறார். பானை பானை வண்டி போகும். கோலியாத்தை வந்து இயேசுநாதர் எப்படி தாவீதை வச்சு வீசினாரோ அதே போலதான் மக்களின் சின்னம் பானை 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 பானை. வந்து இறங்கி இறங்கி பார்மாலிட்டி வேண்டாம். இறங்கி இறங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். இடங்கள் திருத்தவேலி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். இடங்கள் வாழும் பொதுமக்களே, என் ஊரின் உயிரான விடுதலை மத்திய அரசு அவர்களை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு இந்த எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கியுள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. பானை 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 சின்னம் பானை சின்னம் பானை சின்னம்.
காலை ஆன சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இயற்கை தமிழர் என்னும் திருவாவலை வந்திருக்கிறார். என்னப்பா என்னப்பா உங்களுக்காக வாழோடு போராட உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முன்னோடு கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் வன்னியரசு அவர்களுக்கு வாக்குகளை வந்து சட்டமன்றத்திலே உங்கள் பொருளால் வெளிப்படி உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முன்னோடு உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். வியாபார விருது மக்களே, விவசாயிகளே, உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்குகள் விலங்குமாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அவர்கள் மகளிர் அரசியலை எதிர்ப்பு அரசியலை நாடுகளும் வளர்த்து வருகிறார்கள். நம்முடைய கூட்டணி அரசமைப்பு சட்டம் முன்வருவக்கூடிய உயர்நீதி கோட்பாடுகளாக விளங்குகிற மதச்சார்பின்மை, சகோதரத்துவம் போன்றவற்றை உயர்த்தி பிடிக்கிற கொள்கை வேறுபாடு. அதிமுகவுக்கு வேறு ஆதாரத்தான் பெரிதாக இருக்கிறது. பாஜக வளர்வதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அந்த பாஜக சிவபார்வைகளை எப்படி இயக்கி வருகிறது அதிமுக உணர்ந்ததாக தெரியவில்லை. எந்த கூட்டணியில் பாஜக இருக்கிறதோ அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் முதலில் கவலை வளர்த்துள்ளோம். உதாரணத்திற்கு பாண்டிச்சேரியில் அதிமுக ஒரு காலத்தில் பாண்டிச்சேரியில் மற்றவர்களுக்கு சீட்டை குறித்துக் கொடுக்கிற நிலையில் இருந்தது. ஆனால் இவர்கள் பாண்டிச்சேரியில் வெறும் 9 இடங்களில் போட்டியிடக்கூடிய கட்சியாக குறித்துள்ளது. ஆனால் பிஜேபி 10 இடங்களிலும் போட்டியிடுகிற கட்சியாக வளர்ந்திருக்கிறது. கண்ணுக்கு நேராக நாம் கொடுத்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் கோவிந்தாலும் அதிமுகவும் தான் மற்ற கட்சிகளுக்கு குறித்து கொடுக்கும். பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் அந்த தலைமையில் இடைகிற கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தலை குறித்து கொடுக்கும். ஆனால் இப்போது என்ன நிலை? ஒற்றாறு காங்கிரசும் அதிமுகவும் பாஜகவும் தேர்தல் குறித்து சிறப்பித்தன. அவர்கள் இந்த கடந்த தேர்தலில் நியமன உறுப்பினர்கள் உட்பட 8 சட்டமன்ற உறுப்பினர்களை பாண்டிச்சேரியில் பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலை அங்கே உருவாகிவிட்டது. தமிழ்நாட்டில் இன்னும் அவர்களால் அப்படி ஒரு நிலையை எட்ட முடியவில்லை. ஆனால்
அவர்களும் 4-5 உறுப்பினர்களோடு கடந்த முறை சட்டமன்றத்தில் இருந்தார். அதற்கு காரணம் அதிமுக தான். இப்போது 27 தொகுதிகள் வரை போட்டியிடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இடம்பெற்றுள்ள தமாகா போன்ற கட்சிகளையும் உண்மையில் பெற்றுள்ள கட்சிகள் எல்லாம் தாமரை கிட்டத்தட்ட 37 தொகுதிகளுக்கு மேலாக தாமரை கூட்டத்தினை தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு இடம் கொடுத்தது யார்? சிவப்பு கட்டளை குறித்து வரவேற்பு கொடுத்தது யார்? ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் இதை செய்திருப்பாரா? ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் சொன்னால் மோடியா ஏரியா மோடி பார்க்கலாமா என்று கேட்டார். அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையை நான் மிகப்பெரிய தலைவை விளைவித்துவிட்டேன். பாஜகவோடு கூட்டணி வைத்துவிட்டேன். இது எந்த காலத்திலும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். ஆனால் ஜெயலலிதா அம்மையாரின் தலைவர் சொல்லிக்கொண்டு அரசியலில் இருக்கிற அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை தோல்விக்கு சுமக்கிறார். அது நம்மை போல சராசரியான கட்சியா என்று பார்க்க வேண்டும். அது மலவெளியை தூண்டுகிற கட்சி, தானேரியை தூண்டுகிற கட்சி, வெறுப்பான சில எதிர்க்கிற கட்சி, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிவைத்து அவர்களை அந்நியர்களைப் போல நடத்துகிற கட்சி. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்தும் திமுக கொண்டிருக்கிறது. இந்திய முஸ்லிம்கள், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDP ஏன் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போவதில்லை? வெற்றி பார்க்க வேண்டும். விருத்துவ அமைப்புகளெல்லாம் இன்றைக்கு திமுக கூட்டணியை ஆதரிக்கின்றன. ஏன் அதிமுக கூட்டணியை ஆதரிக்கவில்லை? அவர்கள் அத்தனை பேரும் பாஜகவை கொண்டு அச்சப்படுகிற நிலை இருக்கிறது. பாஜக வளர்வது நாட்டுக்கு நல்லதல்ல என்று சிறுபான்மையாக அச்சப்படுகிறார்கள். இதெல்லாம் மனோவிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அமைப்பாளர் முற்போக்கு கூட்டணியில் உடம்புக்குடியாக பிடித்து நிற்கிறது. உணவை பேணி காப்பது பதவி கைவிடுவதற்காக அல்ல. எங்களுக்கு எத்தனை இடங்களுக்கு முக்கியமில்லை, இந்த கூட்டணியின் பாதுகாப்பு முக்கியம் என்று கருதுகிற தீர்மானம். எங்களுக்கு 10 குழுக்கள் 12 குழுக்கள் என்று அனுமதிக்கவில்லை, முறைப்படுத்தவில்லை. அந்த விட்டுக்கொடுக்கிற மனப்பான்மை எங்கிருக்கிறது என்றால் உள்ளாட்சி இருக்கிற நகரத்துடைய அரசியல் வந்திருக்கிறதா? எங்களுக்கு என்ன லாபம் என்று கணக்கு போடுகிற நல்ல திருமாவளவன் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு என்று கணக்கு போடுகிற எனக்கு ஒரு ஆசை வந்தது. சட்டமன்றத்தில் பணியாற்றுவதற்கு மற்ற 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன். ஒரு வருடத்திற்கு 3 முறைதான் நாடாளுமன்றம் கூடும். ஒவ்வொரு முறையும் 3 நிமிடம் அல்லது 4 நிமிடத்தில் இருக்கிற வாய்ப்பு தான் கிடைக்கிறது. இளைஞர்களுக்கு உறுப்பினர்கள் கட்சிகளுக்கு புதிதாக கிடைத்த வாய்ப்பு கிடைக்கிறது. நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்க அதனால் ஆனால் எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு திருமாவளவன் ஆசைப்படுகிறார் தெரியுமா? 6வது உரிமைகளை சொன்னார். கட்டுக்கதைகளை கட்டளித்தார்கள், வதந்திகளை கடத்தினார்கள், கூட்டணியை குழப்பம், திருமாவளவனால் குழப்பம் என்றெல்லாம் கலக்கத்தினார்கள். உடனே நான் அப்படி எண்ணிழைத்து இந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு திட்டத்தை உருவாக்குவதில் நான் ஈடுபடவில்லை. கல்விக்கு ஆசைப்படுகிறோம் அல்லவா? 2002 வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் குழந்தைக்கு வெளியே வந்தவர் எம்எல்ஏ தலைவர் முதன்முதலாக தேர்தலில் கிடைத்து விட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ 5 ஆண்டு காலம் அந்த பதவியை ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அது சிறந்த பதவியாகும். 2006 போட்டியிடுவதற்கான தொகுதியை உடனிருப்பதற்காக விட்டுக்கொடுத்து போட்டியிடாமல் விலகி நின்றவர்களா? ஆகவே 2016 கூட
யார் அந்த கம்பி ஓரம் நான் கவலைப்படவில்லை. எனவே பதவிகளுக்கு முக்கியமில்லை. ஆனால் நான் என்னுடைய பிரதிபலிக்கிற ஒரு அவையாக நாடாளுமன்றம் இல்லை. என்னுடைய ஊழலாக பெற்றதற்கான அவையாக நாடாளுமன்றம் இல்லை. ஒரு முறைக்கு நான் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச முடியவில்லை. அப்படிப்பட்ட அவையிலே உட்கார்ந்து நேரத்தை வீணாக்குவதை விட சட்டமன்றத்திற்கு வந்து மக்களின் பிரச்சனைகளை பேசுவோம் என்று நான் இருக்கிறேன். கட்சித்தலைவர்கள் அமைத்திருக்கிறார்கள். நான் அறிவித்தேன். அந்த வாய்ப்பை நான் வழங்கியிருக்கிறேன். அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு நமக்கு தெரியும். ஆனால் பெரிய பொறுப்புகள் கிடையாது. குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் அவ்வளவுதான். இடைவெளிமானவர்களே காங்கிரஸ் தலைவர் தான். ஆனாலும் அவர் சமுதாய தலைவர், தேசியவின் சமுதாய தலைவர். அவரால்தான் இன்றைக்கு நண்பர்களை கருத்து சட்டமே வந்திருக்கிறது. அவரால்தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தலைவரின் குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் யோசித்து அந்த வாய்ப்பை சென்றேன். உடனே காங்கிரஸ்காரருக்கு தெரிந்து விட்டார். அவர் எடுத்து பேசிவிட்டுள்ளார். அண்ணா, நான் குடும்பம் காங்கிரஸ் அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு உரிமைக்கு உள்ளவர்கள் பெண்ணனாக, ஒரு தேவனாக, ஒரு உடன்பிறப்பாக, ஒரு அண்ணனாக கருதினார் என்று பரிமாற்றக்கூடிய நமக்கு எதிரான கருத்துக்களை கட்டமைக்கிறார். ஒரே காரணம்தான், ஆசீர்வாதத்தை காட்டி அசத்து வார்த்தைகளில் பேசி விடுதலை சிறுத்தைகளை ஒருவரும் எவரால் வீழ்த்த முடியாது எதிராக பேச வேண்டும் என்று எண்ணி அவர்களை கலந்துகிறார்கள். நான் உங்களிடத்தில் இருக்கிற வேண்டுகோள், இந்த குண்டுகளம் திரும்பி விடுதலை சிறுத்தைகள் ஒப்புதல் என்று உதவிப்படுத்த வேண்டும். முதன்முறையாக மறுத்திருக்கிறது. யாரும் 2 முறை போட்டியிட்டு 2 முறை ஒப்புதல் இல்லாமல் போயிருந்தது. இன்று நடத்தியபடி ஒப்புதல் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் வடிவேல் யார் அப்படி நான் இருக்கிற